அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் பார்த்தோம். எங்கெல்லாம் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு, எந்த புக்கில் எப்படி படிக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரி வேதியியலை பொறுத்தளவு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான சிலபஸ் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் மட்டும்தான். ரொம்ப கம்மியான டாபிக் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உணவு கலப்படம், அதுக்கப்புறம் உலோகவியல். வெறும் ரொம்ப ரொம்ப ஒரு 6 டாபிக் தான். ரொம்ப சிம்பிளான டாபிக். ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே கேட்பாங்க கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நம்மளோட எஸ்சிஆர்டி புக்கில் அந்த இண்டெக்ஸில் தான் உங்களுக்கு சோர்ஸஸ் எது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எதுலெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 7th சயின்ஸில் டேர்ம் 1ல் 3வது லெசன் 4வது லெசன் ரெண்டுமே தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை பற்றி தான் பேசுது. அடுத்து 8th சயின்ஸில் 9வது யூனிட்டு, 11வது யூனிட்டு, 12வது யூனிட் இது எல்லாமே எதை தான் பேசுது அப்படின்னா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். அடுத்து 9th சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 10வது, 11வது, 12வது, 13வது எல்லாமே தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை பற்றி தான் பேசுது. அடுத்து 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th 7th 8th யூனிட்டு. 6th சயின்ஸ் டேர்ம் 1ல் பார்த்திங்க அப்படின்னா 3வது லெசன். சரிங்களா? இதில் வந்து பேசிக்காக தனிமங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 6th சயின்ஸில் டேர்ம் 3ல் 3வது லெசன், 10th சயின்ஸில் 10வது லெசன். இப்போ ஒவ்வொன்றிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சோர்ஸு, எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். அடுத்தது 2வது யூனிட்டு அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள். இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெறும் 3 ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் இருக்குது. 8th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது. 8th சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14வது யூனிட்டு, 9th சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14வது லெசன், 10th பார்த்திங்க அப்படின்னா 10வது லெசன், கெமிஸ்ட்ரியில் 10வது லெசன். சரிங்களா? இப்போ வெறும் 3 யூனிட்டில் இதை படித்து முடிச்சிடலாம். இதில் ரிப்பீட்டர் கொஸ்டின் பிஹெச்சை பற்றி கேட்குறாங்க. பிஹெச் ப்ராப்ளம் புக்கில் என்ன இருக்கோ அதே வேல்யூவை வச்சு கேட்குறாங்க. யூசஸ் கேட்குறாங்க, அமிலங்களோட பயன்கள் கேட்குறாங்க, காரங்களோட பயன்கள் கேட்குறாங்க. அப்புறம் இந்த பொதுப்பெயர் இதெல்லாம் இதில் தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறது புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்குறாங்க. அடுத்து 3வது பெட்ரோலிய பொருட்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலிய பொருட்கள்னு புக்கில் ஒரு கோர்வையாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அங்கங்கே 7th புக்கில் கொஞ்சம் இருக்கும், 8th புக்கில் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பெட்ரோலிய பொருட்கள். சரிங்களா? இப்போ 7th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 3, அடுத்து 8th சயின்ஸில் 15வது லெசன். இது எல்லாமே பெட்ரோலிய பொருட்களை பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th சயின்ஸ் டேர்ம் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் 3லேயும் 9th சயின்ஸில் லெசன் 16 ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா அந்த உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றிய தகவல்கள் இருக்குது. அடுத்தது மெட்டலர்ஜி, உலோகவியல் ஒரே யூனிட் 10th அழகாக கவர் ஆயிரும். லெசன் 8 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th லெசன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு கலப்படம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th சயின்ஸ் டேர்ம் 1ல் லெசன் 3லேயும் 9th சயின்ஸு லெசன் 16லேயும் கவர் ஆகுது. இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக சிலபஸ் வைஸாக பிரித்து அடுக்கி இந்த புக்கில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணது மட்டும்தான். இப்போ இதில் ஒவ்வொரு யூனிட்லேயுமே எப்படி இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 7th சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடியது, தனிமங்கள் சேர்மங்களில் இருக்கக்கூடியதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து தேவையானது மட்டும்தான் இருக்கும். இதிலே வேறு கண்டென்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதில் என்னெல்லாம் தேவையோ, தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் மொத்தம் வந்து 74% ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் நிறைய வளவலன்னு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ ஒரு குளோரின் வாயுவோட மூலக்கூறுகள் எப்படி இருக்கும், சரிங்களா,
எல்லாமே ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்கோ அது அப்படியே கொடுத்துருப்பாங்க. பாக்ஸஸில் இருக்கிறது அப்படியே. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படுத்தக்கூடிய தனிமம் எது? பிஸ்மத்து. சரிங்களா, அப்படியே கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்புறம் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். எல்லாமே ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் தனியாக போய் ஒவ்வொரு யூனிட்டாக தேடி தேடி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா, எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே புக்கில் கொடுத்துருப்பாங்க. உலோகங்கள் மற்றும் அளவுங்களுக்கான வேறுபாடு, உலோக போலிகள், சரிங்களா, இந்த சிலிக்கான், ஜெர்மனியம், ஆன்டிமோனி, ஆர்சனிக், போரான், டெல்லூரியம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது உலோக போலி அல்ல, இல்லை கீழ்கண்டவற்றுள் எது உலோக போலிகள் அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கை வச்சு டைரெக்டாக கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ அது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. புரியுதா? அப்போ கெமிஸ்ட்ரின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த புக்கை மட்டும் படித்தா போதும், நீங்கள் அப்படியே ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு வந்துடலாம். வேறு எதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த புக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்களா, இப்போ இதில் ஃபுல் மார்க் அழகாக எடுக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லத்தீன் மொழி பேர்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, உல்ஃப்ரம் வச்சு டங்ஸ்டனோட உல்ஃப்ரம் என்று அழைக்கப்படும் தனிமம் எது? டங்ஸ்டன் அப்படின்ற மாதிரி. நேட்ரியம் எது? பிளம்பம் எது? இந்த மாதிரிலாம் கேட்கலாம் உங்களுக்கு. இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த புக்கை ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் தனித்தனியாக இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா 6th வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, அதே மாதிரி 7th வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 8th, 9th, 10th ஒரு 10 புக்கை எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த ஒரே புக்கை ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா, ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, இந்த புக்கில் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதில் பின்னாடி சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த புக்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்குக்கு நம்ம என்னென்ன யூனிட்டில் எடுத்து வச்சுருந்தோமோ, சிலபஸ் வைஸாக எடுத்து வச்சுருந்தோமோ அதோட புக் பேக் கொஸ்டினும் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்கும். இப்போ பள்ளி பாட புத்தக வினாக்கள்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ புக் பேக்கில் இது இருக்கும். இப்போ நீங்கள் 7th அந்த யூனிட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல அப்படின்னு புக் பேக் கேட்டிருப்பாங்க. அதை அப்படியே வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்குமே இப்போ இந்த டாப்பிக்கு எந்தெந்த யூனிட் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தாங்களோ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்குமே கொடுத்துருப்பாங்க. சரியா, இதை வித் சொல்யூஷனோடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சொல்யூஷனோடு இருக்கும். சரியா, இப்போ நீர்னு மட்டும் வெறும் ஆப்ஷன் சீன் மட்டும் கொடுக்கல. எதுக்காக? அது ஒரு சேர்மம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, வேறு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் இருக்குது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள், இயல்பாக கொண்ட பொருட்கள் மற்றும் பிரிக்கக்கூடிய திறன் கொண்டவைக்கு பேர் தான் சேர்மம். டெஃபினிஷன் அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாலுடன் காப்பி, எலுமிச்சை ஜூஸு மற்றும் கொட்டைகள் புதைக்கப்பட்ட ஐஸ்கிரீம், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேர்மம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரியா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கவே ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு சமம், எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா, இப்போ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரியா, இப்போ இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இயற்பியல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் தேடி படிக்க வேண்டாம். வேதியியல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் தேடி படிக்க வேண்டாம். இது வந்து சயின்ஸுக்கு மட்டுமா சார் அப்படின்னா எல்லாத்துக்குமே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதை விட்டோம் அப்படின்னா வந்துட்டு இவிஎஸ்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஆர்ட்ஸு சப்ஜெக்ட்டு பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே எஸ்சிஆர்டி புக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான புக்கு. எல்லோரும் வாங்கி படிங்க. படித்து ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மந்த்து தான் எக்ஸாமு, இப்போ ஜனவரி. இப்போ இந்த 6 மாதம் நம்ம நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு 3 மாதத்துக்கு ஸ்கூல் புக்கை தரவு பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ ஸ்கூல் புக்கை ஒவ்வொரு இடமா நம்ம தேடி அலையிறதுக்கு இந்த ஒரு புக்கை வாங்கி எந்தெந்த யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இவங்களே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே ரீட் பண்ண போகிறீங்க, லைட்டாக ஹிண்ட்ஸ் நோட்ஸ் மாதிரி எடுக்க போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க, பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸை போட்டு பார்க்க போகிறீங்க, அதுக்கான ஆன்சர் வித் சொல்யூஷனோடு செக் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு போடுற மாதிரி தான் இது. படிக்கிறோம், பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸை டெஸ்ட்டு போடுறோம். சரிங்களா, இப்போ நம்மளோட ஸ்கோர் கண்டிப்பாக இப்போ ஃபிசிக்ஸில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, கெமிஸ்ட்ரியில் எதுனாலும் சரி, ஸ்கூல் புக்கு சோர்ஸில் கேட்ட கொஸ்டின் அப்படியே எடுத்துருவோம் நம்ம. சரிங்களா, ஆன்சர் அழகாக தூக்கி போட்டுடலாம். புரியுதுங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.